ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம், ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம். ஸ்ரீ குருப்யோ நமக. கடந்த சில நாட்களாக மார்கழி மாதத்தை முன்னிட்டு மார்கழி பாவை நோன்பு மேற்கொள்ளக்கூடிய விதத்தை பற்றியும் பாவை நோன்பை பற்றியும், அதைத் தொடர்ந்து திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் நம்முடைய யூடியூப் சேனலிலே பதிவிட்டிருந்தோம். அதற்கு அனைத்து பக்தர்களிடமிருந்தும் நல்லதொரு வரவேற்பு. அதற்கு ஆனந்தவல்லி கைங்கரிய சபா சார்பாக தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய சேனலிலே 10 டே மகோத்சவம் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதாவது நம்மளுடைய உற்சவம், கோவில் உற்சவம் சம்பந்தமான சில ஃபியூ வீடியோஸ் இப்போது ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் பண்ணி இருக்கிறோம். அதை பற்றி இப்பொழுது பேசலாம் என்றுதான் இந்த பதிவு. சரி, பொதுவாக நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், கோவில் திருவிழா என்பது வருடா வருடம் ஒவ்வொரு ஊரிலுமே நடக்கக்கூடியது. அந்த ஊர் கோவில்களில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள் மிகவும் பிரம்மாண்டமாக எல்லா ஊரிலுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன் நம்ம எல்லோரும் வருஷா வருஷம் நம்ம கோவிலில் திருவிழா கொண்டாடுகிறோம்? எல்லோரும் பார்த்தீர்கள் என்றால் வருஷா வருஷம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்வோம், இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்வோம். நம்மளால் முடிஞ்ச எல்லா விதமான, அதாவது ஃபெஸ்டிவல்ஸ் என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கோவில் திருவிழாக்கள் அப்படிங்கக்கூடியதும் அந்தந்த ஊரிலே பிறந்தவர்கள் அவரவர்கள் ஊரிலே உள்ள கோவில் திருவிழாக்களிலே பங்கேற்பது நம்முடைய மரபு. அந்த ஊரில் இருப்பவர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் மீது பக்தி ஏற்படலாம். அதன் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் கோவில்களிலே திருவிழாக்கள் நடக்கும் பொழுது எல்லோரும் அதற்கு சென்று அவரவர் தெய்வங்களை வழிபடுவதை மிகவும் மரபாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம் பாரத தேசம். அந்த வகையிலே நம்ம கோவில்லையும் இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும், அதாவது நம்ம எப்படி நமக்கு பர்த்டே கொண்டாடி கொள்கிறோம், அது மாதிரி எல்லாரும் நம்மள வருஷத்தில் ஒரு நாள் நமக்கு பர்த்டே கொண்டாடி கொள்கிறோம், வருஷத்தில் ஒரு நாள் அது மாதிரி வெட்டிங் டே இருப்பவர்கள் எல்லாம் வெட்டிங் டே கொண்டாடுகிறார்கள். அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருப்பவர்களும் அவரவர்களுக்கு மிகவும் முக்கியமான நாட்களை கருத்திலே கொண்டு அந்த நாட்களை கொண்டாடுவதை, நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை நம்ம எல்லோருமே ஒரு பழக்கமாக கொண்டிருக்கிறோம். ஸ்கூலில் எடுத்துக்கொண்டோம்னால் ஆனுவல் டே கொண்டாடுகிறோம். அதே மாதிரி கோவிலிலே திருவிழாக்கள் கொண்டாடுவதும் ஒரு மிகவும் சிறப்பானது ஒரு அம்சம். எப்படி அப்படின்னு கேட்டால், அந்த வருஷம் பூரா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பஞ்சமில்லாமல் இருந்து, அவர்கள் எல்லோருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்து, எல்லா விதமான சௌகரியங்களையும் அவர்களுக்கு செய்து கொடுத்ததற்காக எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த தெய்வத்தை நாம் கொண்டாடுவதையும் ஒரு முக்கியமானதொரு வாழ்வம்சமாக கொண்டிருக்கிறோம். ரொம்ப காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே தான் கோவில்களிலே திருவிழாக்கள் கொண்டாடுவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்தது. அந்த கோவிலில் திருவிழாக்கள் கொண்டாடும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், எந்த ஊரில் இருந்தாலும் அந்த மண்ணிலே பிறந்தவர்கள் எல்லோரும் அதற்கு வந்து அந்த திருவிழாவினை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். நம்ம எல்லோரையும் நல்லபடியாக வாழ வைக்கக்கூடிய, எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ வைக்கக்கூடிய, எந்த பஞ்சமும் இல்லாமல் வாழ வைக்கக்கூடிய, நமக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் வாழ வைக்கக்கூடிய, நம்ம எல்லாரையும் சௌகரியமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஒரு நாளை நம்ம விசேஷமாக கொண்டாட வேண்டும், அவர்களை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அருமையானதொரு நோக்கம். அதற்குத்தான் திருவிழாக்கள் என்பது கொண்டாடப்படுகிறது. நமது கோவிலை பொறுத்தவரை சம்வத்சராபிஷேகம் என்று அதற்கு பெயர். அதாவது ஆனுவல் இயர் மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன். சம்வத்சராபிஷேகம், சம்வத்சரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், சம்வத்சரம் என்றால் ஆண்டு நிறைவுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஆண்டு நிறைவு.
நம்ம கோவிலிலே மாசி மாதம் உத்திரஹஸ்த நட்சத்திரத்திலே நம்ம அந்த சம்வத்சராபிஷேகத்தை கொண்டாடுகிறோம். சரி, ஏன் மாசி மாதம் உத்திரஹஸ்தம்? அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டே இருக்கும். அந்த டே முன்னிட்டு அந்த கோவில் திருவிழா வரும். அதுபோல நமது கோவிலிலே சம்வத்சராபிஷேகம் என்பது மாசி மாதம் உத்திரஹஸ்தம் நட்சத்திரங்கள் சேரக்கூடிய அந்த நேரத்திலே வருவது. அந்த மாசி உத்திரஹஸ்தத்திலே தான் நம்ம கோவிலிலே ஸ்ரீ மகாமேரு பிரதிஷ்டை நடந்தது. அதை நம்ம ஸ்பெஷல், ஏன்னா நம்மளுடைய கோவில் ஸ்ரீவித்யாபுரமான கோவில் என்பது தங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். நம்மளுடைய குருநாதர்களை பற்றியும் நமது கோவிலை பற்றியும் நமது கோவிலிலே நடக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் பற்றியும் பௌர்ணமி வழிபாடுகள் பற்றியும் நவாவரண பூஜைகள் பற்றியும் இதெல்லாம் பற்றி நாங்கள் அதிகமாக நம்மளுடைய யூடியூப் சேனலிலே நிறைய பேசியிருக்கிறோம் வீடியோக்கள் இல்லையா? அதனாலே அந்த வகையிலே ஸ்ரீவித்யாபரமான கோவில் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ மகாமேரு பிரதிஷ்டை மாசி மாத உத்திரஹஸ்த நட்சத்திரத்திலே நடந்ததினாலே, அந்த சுபயோக சுபதினத்திலே நடந்ததினாலே அந்த நாளை நம்ம மிகவும் விசேஷமாக வருடா வருடம் சம்வத்சராபிஷேக மகோத்சவமாக அதை முன்னிட்டு 3 நாட்கள் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த 3 நாட்களும் நம்ம தேவியை சுவாமியையும் அம்பாளையும் அப்படி கோலாகலமாக கொண்டாடுவோம். அந்த பூஜை லக்ஷார்ச்சனையிலே தொடங்கி, லக்ஷார்ச்சனை கொஞ்சம் முன்னுமே ஆரம்பித்துவிடும். லக்ஷார்ச்சனையிலே தொடங்கி திருக்கல்யாண உற்சவத்திலே முடியும். அந்த திருக்கல்யாண உற்சவம் வரைக்கும் என்னவெல்லாம் பூஜைகள் செய்ய போகிறோம் சம்வத்சராபிஷேகத்திலே, லக்ஷார்ச்சனையிலிருந்து ஒவ்வொரு பூஜையும் நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பற்றி எல்லாத்த பற்றியும் நம்மளுடைய யூடியூப் சேனலிலே வீடியோக்களாக பதிவு செய்ய போகிறோம். கடந்த வருடமே அது சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனலிலே ரிலீஸ் பண்ணி இருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த வருடமும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவை பற்றியும் நாங்கள் பேசலாம் என்று நினைக்கிறோம். நம்முடைய குருநாதர்கள், அதாவது திருவிழாக்கள் கொண்டாடுவது அப்படிங்கிறதே லோகக்ஷேமத்திற்காக செய்வது தான். அவரவர் பூஜை செய்து கொள்கிறோம், அது இருக்கட்டும். ஆனால் எல்லோரும் சௌக்கியமாக இருந்து எல்லோரும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த கோவிலுடைய பக்தர்கள் எல்லோரும் தாங்கள் ஒரு நன்றி உணர்ச்சியோடு சுவாமி அம்பாளுக்கு தங்களான கைங்கரியங்களை எல்லாம் செய்து தாங்கள் எப்படியெல்லாம் அந்த சுவாமியையும் அம்பாளையும் கோலாகலமாக கொண்டாடலாம், அவர்கள் மனதிலே அவ்வளவு ஆசையோடு அந்த சுவாமிக்கும் அம்பாளுக்கும் செய்யக்கூடிய அந்த திருவிழா அல்லது அந்த மகா உற்சவம் அப்படிங்கக்கூடியது தான் இந்த சம்வத்சராபிஷேக மகோத்சவம் அப்படிங்கிறது. அப்படி இந்த செம்மங்குடி கிராமத்திலே செம்மங்குடி அக்ரஹாரத்திலே விட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வர சுவாமி கோவிலிலுமே வருடா வருடம் இந்த சம்வத்சராபிஷேகம் நமது குருநாதர்களாலும் நமது பக்தர்கள் அனைவராலும் மிகவும் சிறப்பானதொரு முறையிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த உற்சவத்தை பற்றிய வீடியோக்களை, அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் அதற்கு பின்னாடி என்ன ஒரு தத்துவம் இருக்கிறது, அந்த ஒவ்வொரு பூஜையும் செய்வதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வருஷ பூஜையிலுமே ஒவ்வொரு கோவில் திருவிழாக்கள் செய்வதனுடைய அதாவது முக்கியமான ஒரு காரணம், இத்தனை நாட்கள் சுவாமி நீங்கள் எங்கள் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக எந்த கஷ்டமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். இதே போல இனிமேலும் நீங்கள் எங்களை எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும், நாங்களும் உங்களை கொண்டாடுகிறோம் அப்படின்னு, அதாவது நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அப்படி சுவாமி மேலே நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பக்தி அந்த நம்பிக்கைக்காக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். அதனாலே எல்லா பக்தர்களும் நமது ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வர சுவாமி மகாமேரு ஸ்தலத்தை சேர்ந்த நம்மளுடைய எல்லா பக்த கோடிகளும் இந்த சம்வத்சராபிஷேக மகோத்சவத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் நம்மளுடைய உற்சவம், அதாவது நம்ம சுவாமியுடைய உற்சவம், நம்ம சுவாமி அம்பாளோட உற்சவம் என்பது நமது கிரகத்திலே நமது வீட்டிலே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். அது நமது வீட்டிலே எப்படி ஒரு முக்கியமான விசேஷம் நடந்தால் நம்ம எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக அதை கொண்டாடுவோமோ, அதே போல் நமது சுவாமி அம்பாளுக்கு நடக்கக்கூடிய விசேஷம் என்பது நம்முடைய விசேஷம், நம்முடைய இல்லத்து விசேஷம். அதனாலே அனைவரும் பக்தி வெள்ளத்தோடு மிக்க ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் கூடி நமது குருநாதர்கள் லோகக்ஷேமத்தை வேண்டி அதோடு நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டு அந்த சுவாமியையும் அம்பாளையும் கோலாகலமாக கொண்டாட இந்த சம்வத்சராபிஷேக மகோத்சவத்திற்கு தங்கள் அனைவரையும் நாம் அனைவரும் சேர்ந்து செய்வதற்கு
அழைக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சியுடன் இந்த ஆனந்தவல்லி கைங்கரிய சபா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அறிக்கையை தங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறது. ஆகவே நம்முடைய கோவில் சம்பத்சராபிஷேக மகோத்சவத்திற்கு தாங்கள் அனைவரும் வந்திருந்து சுவாமி அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்டு நாம் அனைவருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்க அந்த அம்பிகையையும் சுவாமியையும் பிரார்த்தித்து கொண்டு இந்த உற்சவத்திலே கலந்து கொள்வோமாக. ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமா, ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமா.